வாழ்வே தவம் யாவும் சிவம். இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம். நமச்சிவாய. சமீபத்தில் என்கிட்ட வந்த ஒரு கேள்வி, இறைவன் பேசுவாரா? அவர் பேசினா ஏன் எனக்கு தெரியல. இறைவன் கண்டிப்பாக பேசுகிறார், அதில் எந்த வகையான சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர் பேசுகிற மொழி நமக்கு அவ்வளோ சீக்கிரம் புலப்படுவது இல்லை. இதுதான் நிஜம். இப்போது நீங்களும் நானும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த நிலையில் அவர் பேசுகிறாரான்றது எனக்கு உண்மையிலே எனக்கு தெரியாது. ஆனால் நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் அவர்கிட்ட. ஏதோ ஒரு ரூபத்தில் எனக்கு பதில் வருது, உள் உணர்வில் வருது. இல்லை சம்மந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் திடீர்னு வந்து அதை பற்றி பேசி எனக்கு பதில் கொடுக்குறார். ஏன் இப்படி நடக்குதுன்னா, இந்த பிரபஞ்சம் முழுதும் ஈசன் நிறைந்து இருக்கிறான். அதனால் அவர்கிட்ட நம்ம வைக்கிற விண்ணப்பம், கேள்வி எதுவாக இருக்கட்டும், அவர் இப்படி தான் பதில் சொல்லணும் என்றது ஒரு வரைக்குள்ளார இல்லை, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார இல்லை. அவர் எப்படி வேணுமாலும் பதில் சொல்லலாம். ஆனால் கேட்குறதுக்கு நம்மளுக்கு 2 குணம் வேணும். பொறுமை. இப்போ சொல்லிவிட்டு அடுத்த நொடி கோயிலில் போயிட்டு ஒரு விஷயத்த பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க. வெளியே வந்தோடனே நானும் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், இன்னுமே நடக்கலை. பொறுமை வேணும். சொல்லியிருக்கிறோமா, அதுக்கு பிறகு அதை பற்றி நம்ம சிந்தனைக்குள்ளாரையும் வரக்கூடாது. முக்கியமாக பிறர்கிட்ட குறையாக சொல்லக்கூடாது. அது முதல் குணம். 2வது, உட்காந்து கேட்குறதுக்கான அமைதி. இறைவன் பேசுகிற நிலை அல்லது உணர்த்தும் நிலைன்னு எடுத்துப்போம், இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம அமைதியாக இருந்தால் மட்டும்தான் அது நம்மளுக்கு புலப்படும். நம்ம ஒரு ஏதோ ஒன்றில் ஈடுபடுத்திக்கிட்டே இருந்தோமானா எப்படி புரியும்? இப்போ ஒரு சத்தமான ஒரு இடத்துல ஒருத்தவங்க வந்து பேசினா ஆ ஆ ஆ என்னம்மா சொல்கிறேன், எனக்கு புரியல. நம்ம பண்ணியிருக்கிறோமா இல்லையா? பண்ணியிருக்கோம் தானே. இதே மாதிரி தான் இந்த சத்தம் இது எதுவுமே இல்லாமல் அமைதியான்ற வெளி சூழல் மட்டும் இல்லை, நமக்குள்ளார. அதுக்கு தான் நம்ம வந்துட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் அந்த சுவாசத்தை கவனிக்கும்போது என்ன ஆகும், உள்ளுக்கு ஓடுற எண்ண ஓட்டங்கள்லாம் அப்படியே குறையும். அந்த குறைஞ்ச நிலையில் அமைதியாக உட்காந்துருந்தோம்னா ஈசன் உணர்த்துறத நம்ம கண்டிப்பாக உணர முடியும். ஏன்னா அவன் தொடர்ந்து நம்மோடு இருந்து நம்மளை வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான். நன்றி. நமச்சிவாய.